படிச்சுட்டு ஒரு 2 நாள் யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பார்த்தோன்னே சுத்தமா கடவுள் நம்பிக்கை போயிருச்சுங்க. இந்த கடவுள் நம்பிக்கை போயிருச்சுன்னு பேசையில வந்து நம்ம ஏதோ குறிப்பிட்ட மரத்தை பத்தி சொல்றதா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டா என் மேல அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்றாங்க. எனக்கு வந்து கடவுள் இல்லைன்னா எந்த மரத்தை சேர்ந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான். அது மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த கடவுள் அப்படியெல்லாம் கிடையாது. எந்த கடவுள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ இது இருந்து வெளியே வந்தோடனே வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவா இருக்குது. அதுதான் வந்து தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க. எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. நல்ல நாள், கெட்ட நாள், ராகால, யமகண்டா, அஷ்டமி, நவமி, நோன்பு, குட் ஃப்ரைடே, பேட் ஃப்ரைடே, 13ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், இது எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ஜாலியா இருக்குது. நான் அதான் சொல்லுவேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரத்து மேல தான் நம்பிக்கை இருக்கு ஒழிய கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை. கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தா நல்ல நேரம் கெட்ட நேரமே பார்க்க மாட்டான். அது மாதிரி லைஃப் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறது காரணமே வந்து நான் வந்து பெரியாரின் தொண்டனாக இருப்பதால் தான். இன்னைக்கு வந்து அவர் வந்து சமூக விடுதலைக்காக பாடுபடுறாரு, ஜாதி மத ஏற்றத்தாழ்வு ஒழிக்கிறதுக்காக தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் பாடுபடுறாங்க, பெண் விடுதலைக்காக பாடுபடுறாங்க. இதெல்லாம் வந்து இவங்கள மாதிரி பெருந்தொண்டர்கள் பாடுபட்டோம்.